ஓகே, எல்லாரும் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்களா? திருப்பூர்ல இருந்து மற்ற வேலைப்பன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், அதாவது கேக்குது. நம்மளுடைய இந்த மூச்சு பயிற்சி மற்ற இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்த முத்திரையை சொல்லி கொடுத்ததுல ஒரு 5-6% சுகர் பேஷண்ட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அவர் நம்ம ரொம்ப புகழ ஆரம்பிச்சு சார், நீங்க அந்த ரெக்கார்டையும் கொஞ்சம் அந்த பேஷண்ட் நேம் டீடைல்ஸ் கொஞ்சம் அதையும் டீடைல்ஸ் எடுத்து வச்சுட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நமக்கு வந்து ஒரு ஆராய்ச்சி பண்றதுக்கு நிச்சயமா இவ்வளவு பேருக்கு நம்ம எடுத்து பார்த்தோம், இத்தனை பேருக்கு நல்லா இருக்குதுங்கிறது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆடட் அட்வான்டேஜ். டீடைல்ஸும் நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார், கலெக்ட் பண்ணி. இந்த கோர்ஸ்ல உச்சபட்சத்துல நம்ம வரும்போது நம்ம ஒரு நிறைய பேஷண்ட்களுக்கு நல்லா தூக்கம் வருது, சுகர் பேஷண்ட்டுக்கு நம்ம எம்சில இருந்து குறைஞ்சிருக்கோம், இது ஒரு அற்புதமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டினாங்க. அந்த பாராட்டு வந்து நம்மளுடைய முத்துக்குமார் சாருக்கும் நம்ம அந்த சித்தர் கோட்டத்துக்கு தான் சேரும். அது எனக்கு கிடையாது, இருந்தாலும் தன்னடக்கத்தோட சொல்லிக்கிறேன். இது ஒரு பிரமாதமான ஒரு அமைப்பு, ஒரு நல்லா போயிட்டு இருக்கு. அது மலேசியா சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம். உலக அளவுல போகணுங்கிறது என்னுடைய ஆசை. அது போயிட்டு இருக்கு, சந்தோஷம். ஸ்டார்ட் பண்ணலாம் சார். நன்றி நன்றி ஐயா. எல்லோருக்கும் மாலை வணக்கம். மாலை வணக்கம் மேம். சோ இப்ப தேய்பிறை காலத்துல எல்லாரும் இடது பக்கம் பயிற்சி பண்றீங்களா? எஸ் மேம், எஸ் பண்ணிட்டு இருக்கோம். எந்த விரல் பயிற்சி பண்றீங்க? என்ன அனுபவங்கள்? கார்த்திகா இருக்கீங்களா லைன்ல? பேசலாமா? நீங்க என்ன செய்றீங்க? எங்க நான் வந்து இப்போ அந்த எனக்கு கிட்னி ஸ்டோன் இஷ்யூ இருந்ததுனால நான் அந்த சுண்டு விரல் இதுதான் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் நானு. இப்போ இந்த பௌர்ணமி மாறினதுக்கு அப்புறமும் அதை சேஞ்ச் பண்ணேன். ஆனா பஸ்ல தான் மெயினா என்னால பண்ண முடியுது. வீட்டுல டைம் கிடைக்கவே இல்லை, ஃபுல் ஹெக்டிக்கா இருக்கு. 6:30க்கு தான் நான் வீட்டுக்கே வருவேனா, அதனால என்னால அதுக்கப்புறம் உட்காரவே முடியுது. இல்ல மார்னிங் வந்து 4:30 to 5 அந்த டைம்ல வந்து நான் மூச்சு வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்றேன், லிசன் பண்றேன் எந்த சைட் வருது அப்படின்றத. அப்போ ஒரு 20 minutes பண்ணுவேன். இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு எனக்கு. டோட்டலா எவ்வளவு நிமிஷம் பண்றீங்க? டோட்டலான்னு பாத்தீங்கன்னா ஒரு 35 minutes தான் நான் பண்றேன்னு நினைக்கிறேன். மார்னிங் ஒரு 20 minutes, அப்புறம் பஸ்ல ஒரு 20 minutes பண்ணுவேன். நான் பஸ்ல யாராவது பேசிட்டே இருப்பாங்க, ஸோ கான்சென்ட்ரேட்டடா பண்ண முடியல. அது ஒரு பிரச்சனை இருக்கு. பேசிக்கிட்டே கூட பண்ணலாம், கொஞ்சம் நம்ம கரெக்டா அப்சர்வ் பண்ண முடியுது. பஸ்ல வந்து நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துட்டே இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. இல்ல உங்களால கவனிக்க முடியலனாலும் வந்து விரல தொட்டு வச்சுக்கோங்க. பண்ணுவேன், அது நான் பண்றேன். அப்படி சும்மா கைய வச்சுட்டே அவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருப்பேன். ஆனா நம்ம கிளாஸ்ல சொன்னேன் இல்லையா, எனக்கு அந்த கனெக்ட் ஆகுறது எல்லாம் தெரியும் வீட்டுல பண்ணும் போது. நான் அந்த ஃபீலிங் பஸ்ல கிடைக்க மாட்டேங்குது. நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ் மேம், ஸ்ரீபெரும்புதூர். ஓகே, அங்க ப்ரொஃபஸரா இருக்கீங்களா? எஸ் மேம். ஓகே ஓகே. பயோடெக்னாலஜில தான் இருக்கிறேன். அதனால நீங்க சொல்ற கான்செப்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஆல்ரெடி என்னால கனெக்ட் பண்ண முடியும். நம்மளும் எவ்வளவோ ட்ரை பண்றோம், பாடிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ட்டு. ஆனா அகெயின் ஒர்க் ப்ரெஷர், ஃபேமிலி அப்படி ஹெக்டிக்கா போகுது திரும்பவும். இது வந்து கொஞ்சம் நீங்க புஷ் பண்ணீங்கன்னா இது ஒரு இன்வாலண்டரி ஆக்ஷனா வந்துரும் உங்களுக்கு. ஆக்சுவலா நீங்க இந்த போல் எல்லாம் போட ஆரம்பிச்சதுனால கண்டிப்பா பண்ணணும், போல் போடணும் அப்படின்ற ஒரு கான்சியஸ்னஸ் வருது. அது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான் ஆக்சுவலா. இல்லைன்னா எங்களுக்கு ஒரு கில்ட் கிரியேட் ஆகுது, ஐயோ போட்டிருக்காங்க நம்ம பண்ணல அப்படின்றது. வெரி நைஸ். தேங்க்ஸ் டு ஷர்மி, அவங்க தான் டெய்லி போல் போடுறாங்க, நம்ம ஐடி டீம்ல இருக்காங்க. ஆக்சுவலி தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா இது போடலன்னு வச்சுக்கோங்களேன், ஏமாத்திடுவோம். மெசேஜ் போடாம இருந்துக்குவோம் அமைதியா. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து உங்களுக்கு நீங்க குளிக்கிற மாதிரி பிரஷ் பண்ற மாதிரி உங்களுக்கே அது ஒரு அதாவது செய்யலைன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஆல்ரெடி வந்து ஒரு சிலவங்க அத ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா? ரெகுலரா பண்றவங்களுக்கு கண்டிப்பா இனியரும் அது வந்திருக்கும். நான்லாம் அப்படி ஃபீல் பண்றேன் மேம். சொல்றாங்க பாருங்க. சத்யாதேவி மேடம், உங்க அனுபவம் சொல்லுங்களேன். செஞ்சதுல உங்களுக்கு எவ்வளவு நாள் பண்ணிருப்பீங்க, உங்களோட அனுபவம் ஏதாவது? நான் ஆக்சுவலி அதான் மேம் அந்த கான்சியஸ்னஸ் இருக்கு, பண்ணணும், நம்ம சரி பண்ணணும் பாடிய அப்படின்னு. எனக்கு மெயினா மென்டலி தான் நான் ஸ்ட்ராங் ஆகிட்டே போறேன் இது பண்றதுனால. பிரச்சனை இருக்குன்றது மைண்ட்ல ஒரு ஹாண்டட் ஃபீலிங்கா இருந்தது. அந்த ஃபீலிங் இப்ப இல்ல. ஓகே, சம்திங் நம்ம சரி பண்ணிடலாம் எல்லாமே. பாடி வந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ணாலே
டிசீஸ்ல இருந்து நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். மைண்ட் தான் எல்லா டிசீஸ்க்கும் காரணம்ன்றதுதான் எனக்கு ரியலைஸ் ஆனதே இங்க வந்து. இல்லைன்னா நான் அந்த ஃபீலிங்லயே இருப்பேன், எனக்கு ஸ்டோன் இருக்கு, தண்ணி குடிப்போம், ஆனாலும் அது சரியாகாது அந்த மாதிரி ஃபீலிங்லயே இருக்க மாதிரி இருக்கும். இப்ப அப்படி இல்ல, சொல்யூஷன் இருக்கு, நமக்கு தெரியுது, ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனாலதான் எல்லாமே வருது. சோ அது எல்லாமே நம்ம சரி பண்ண மென்டலி ஸ்ட்ராங் ஆக நம்ம ரெக்கவர் ஆகி வந்துருவோம் அப்படின்ற ப்ராசஸ் சேஞ்ச் ஆயிடும். அதுதான் நான் மெயினா அப்சர்வ் பண்றேன். டேப்லெட் எடுக்கிறீங்களா மேடம் அதுக்கு ஸ்டோனுக்கு? இல்ல, நான் வந்து ஆல்ரெடி ஒரு சர்ஜரி பண்ணிட்டேன் மேம், அதை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்ப அந்த கிரானியூல்ஸ் தான் உள்ள இருக்கு. அததான் கிளியர் பண்றது. ஓகே ஓகே. அதனால தண்ணி தான் இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்கேன், சால்ட் கம்மி பண்ணிருக்கிறேன். அதுதான், வேற மெடிசன் எதுவும் எடுத்துக்கல. கொஞ்சம் இந்த நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகாம இருந்தாலே அந்த பெயின் எல்லாம் வர்றதே இல்லைங்கிறத நான் அப்சர்வ் பண்ணேன். அதுதான் நல்ல அனுபவம். அது நல்ல அனுபவம். நீங்க ஒண்ணு சொல்லும் போதுதான் மற்றவங்களுக்கும் இது நம்ம இதை ஃபீல் பண்றோமோன்னு யோசிச்சு பாப்பாங்க அவங்களும். ஆமா, ஆக்சுவலா மனசளவுல இந்த புத்தி அளவுல சித்தம் அதுல உள்ளதெல்லாம் அவ்வளவு ஈஸியா நம்மளால உணர முடியாது. அடுத்தவங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ பகிர்ந்து சொல்லும் போது ஓகே நமக்கு அப்ப அப்படிதானே இருக்குது, நம்ம இப்படி நினைக்கிறோம். ஒரு நோயாளி மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், பேஷண்ட் மாதிரி. இப்ப அந்த ஃபீலிங் எனக்கு இல்ல. லைக் ஓகே ஸ்பாட் இது வந்து எப்போ நம்ம தேவையில்லாத எல்லாரும் சொல்ற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆகும் போதுதான் நமக்கு அந்த பெயினே வருதுன்னா, அப்போ நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டாலே நமக்கு இந்த மாதிரி பாடி அஃபெக்ட் ஆகாதுங்கிறதையும் நான் ரியலைஸ் பண்ணிருக்கேன். வெரி நைஸ். ஆக்சுவலா மேடம் இப்படி அனுபவத்தையும் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஐயோ நம்ம கொஞ்ச நேரம் தான் பண்றோம், நமக்கு ஒண்ணும் நடக்கலையோ அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு பயம். ஆக்சுவலா நல்லா உங்களுக்கு ஒர்க் ஆயிருக்குது, நீங்க இவ்வளவு நேரம் செஞ்சதே. அதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க செய்யலன்னு நீங்களா நினைச்சுக்க வேண்டாம். நீங்க போகும்போது பஸ்ல போகும்போது யாரு பேசினாலும் பரவாயில்ல, நீங்க இதை வச்சுக்கோங்க. கவனம் இருக்கணும்னு தேவையில்லை. விரல் மாத்திரம் மேடம் சொன்ன மாதிரி அதுல தொட்டுக்கிட்டு இருந்தா போதும். கரெக்டான மூச்சு, கரெக்டான விரல், அதை மாத்திரம் பண்ணிட்டே இருங்க. யார் என்ன பேசினாலும் தப்பு இல்ல, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டியூன் ஆயிரும் உடம்பு. ஆமா, எனக்கு சம்டைம்ஸ் மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்கும் போதெல்லாம் நான் வந்து கான்சியஸா சரி சும்மா மீட்டிங் கவனிச்சுட்டு தானே இருக்கும், சும்மா வச்சுப்போம் அப்படின்லாம் நான் சம்டைம்ஸ் வைக்கிறேன். எனக்கு அந்த ஞாபகம் வருது. எத்தனை நாளைக்கு ஒருக்கா மீட்டிங் இருக்கும் மேடம்? எத்தனை நாளைக்கு ஒருக்கா மீட்டிங் இருக்கும்? மீட்டிங் வந்து தினம் வீக்லி ஒன்ஸ் இருக்கும் மேம். ஒரு பிரசன்டேஷன் லெக்சர்ல நம்ம வீக்லி ஒன்ஸ் அந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணுங்க. இல்ல நீங்க யூ ஆர் டோட்டலி பிரஷரைஸ்ட் அட் ஹோம். அப்போ நீங்க அங்க ஆபீஸ்ல இருக்கிற டைம்ல ஒரு 1 hour எப்படியாவது ஒதுக்கிருங்க. அது உங்க கையில இருக்கு. லஞ்ச் சாப்பிட்டுட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது, ஒரு மீட்டிங் நடந்தா, அல்லது நீங்க வந்து ஒரு இதை பாத்துட்டு இருக்கீங்க, அதாவது கை வந்து மற்ற வேலை செய்யாத நேரத்துல அதுல நீங்க டைம் ஒதுக்க 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ சரியா, கண்டிப்பா 1 hour கிடைச்சிரும். ஏன்னா நல்ல எஃபெக்ட். நீங்க சொல்றது வந்து பெரிய எஃபெக்ட் மேடம். என்ன நோயாளின்னு நான் நினைக்கல, ஃபீல் பண்ணலன்றதுதான் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நிறைய பேர் அதை ரியலைஸ் பண்றதே இல்ல. ஐயோ நம்மகிட்ட ஒரு அனுபவம் இல்ல, என்னத்த சொல்லுன்னு பயப்படுறாங்க. பயப்படாதீங்க, தாராளமா சொல்லுங்க. உங்களுக்கு அந்த பயத்துல இருந்துதான் நான் வெளியே வந்திருக்கேன். ஆக்சுவலா ட்ரூவா சொல்லணும்னா ஓகே இது ஒண்ணும் இல்ல, நீதான் அதை எடுத்துக்கிற, அந்த இதுல இருந்துதான் நான் ரெக்கவர் ஆகி வந்திருக்கிறேன். இன்னும் ஃபுல்லா முக்கியமான இன்புட் எங்களுக்கு ரிசல்ட் ஆஃப் முத்ரா மேடம், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க வலது பக்கம் எந்த விரல் செய்றீங்கம்மா? எனக்கு வந்து ஆள்காட்டி விரல், நடுவிரல் அந்த சுண்டு விரல்ல தொடுறது, அதுதான் பண்ணிட்டு இருக்கேன் நானு. வலது பக்கமும் சுண்டு விரல் தான் தொடுறீங்களா? இல்ல லெஃப்ட்ல சுண்டு விரல், வலது பக்கம் நடுவிரல். எனக்கு நடுவிரல் தொட மாட்டீங்களே, நடுவிரலால ஆள்காட்டி விரல்ல தொடுறீங்களா? ரைட்ல ஆள்காட்டி விரல் வச்சு சுண்டு விரல் மேம், லெஃப்ட்ல மூச்சு வந்து இல்ல நான் மிடில் ஃபிங்கர் வச்சுதான் தொட்டுட்டு இருக்கேன். நம்ம 2 கையிலுமே மிடில் ஃபிங்கர் வச்சுதான் தொடுவோம். வச்சுதான் தொடுறேன், சுண்டு விரல்ல தொடுறேன். லெஃப்ட் தேய்பிரை காலங்கள்ல சுண்டு விரல் தொடுறீங்க கிட்னிக்காக. வளர்பிறை காலங்கள்ல ரைட் சைடுல எந்த விரல் தொடுறீங்கன்னு கேட்டேன். இல்ல எனக்கு இப்போ ரைட்ல வர மாதிரியே ஃபீல் ஆகல. இப்போ ஒரு 1 வீக்காவே லெஃப்ட்ல தான் பண்ணிட்டு இருக்கேன் நானு. இப்ப நீங்க வந்து எந்த பிறை நடக்கிறது அப்படிங்கறத பொறுத்து செய்யணுமா? தேய்பிறை நடக்கிறது இல்லையா, இப்போ ஒரு 3-4 புதன்கிழமையில இருந்து தேய்பிறை, வியாழக்கிழமையில இருந்து தேய்பிறை நடக்கிறது. தேய்பிறை மூச்சு வந்து லெஃப்ட்ல தான் ஃப்ரீக்வெண்டா நான் பார்க்கும் போதெல்லாம் லெஃப்ட்ல தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இல்ல நான் சொல்றத ஜஸ்ட் கேட்டுக்குங்க. தேய்பிறை காலங்கள்ல இடது மூச்சு போகும்போது நம்ம பயிற்சி செய்யணும். ஓகே ஓகே, இப்ப நீங்க பண்றது கரெக்ட். ஓகே, இடது கையில வந்து சுண்டு விரல வந்து வலது கையோட நடுவிரலால இப்படி தொடுறீங்க. ஆமா
ஆமா இது கரெக்ட். இந்த விரல் வந்து நம்ம சுண்டு விரல் வந்து கிட்னி கரெக்ட் பண்றதுக்காக நம்ம செய்யறது, அந்த மாதிரி செய்றீங்க. ஆமா ஆமா. இப்ப இதே வந்து இப்ப வளர்பிறை ஆரம்பிக்கும் போது, இப்ப வந்து அடுத்தது நம்மளுக்கு அமாவாசை வரும், அதுக்கப்புறம் பிரதம ஆரம்பிக்கும் போது, வளர்பிறை ஆரம்பிக்கும் போது வலது கை வந்து வாங்கும் கையா மாறுறது. ஆமா. இடது கை நடுவிரல வச்சு தொடுறீங்க. இடது கை நடுவிரல வச்சு இந்த கையில இந்த எந்த விரல தொடுறீங்கன்னு கேக்குறேன். வலது கை வரும்போது வந்து நான் வந்து அந்த மைண்ட் கண்ட்ரோல் செகண்ட் விரல் யூஸ் பண்ணேன். ஆள்காட்டி விரலா? ஆமா ஆமா. வெரி குட். அதுதான் நீங்க செய்யணும். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த பயம் வந்து எனக்கு போயிருக்கு அப்படின்னு, அது வந்து நீங்க ஆள்காட்டி விரல் தொடர்றதுனால போயிருக்கு வலது கையில. இடது கையில வந்து கிட்னியும் வலது கையில ஆள்காட்டி விரலும் லிங்க்டு ரெண்டுமே. அப்படி செய்யும் போது உங்களுக்கு இந்த மனதளவுல அந்த சேஞ்சஸ் வந்து அதனாலதான் தெரியறது. ஓகே ஓகே. நான் அதுல ரைட்ல பண்ணும்போது அந்த ஆள்காட்டிஸ், லெஃப்ட்ல பண்ணும்போது சுண்டு விரல், இதுதான் ஃபாலோ பண்ணிருக்கேன். ஆனா இன்னும் நல்ல ரெகுலரா நான் பண்ணணும். ஐ ப்ரே டு யூனிவர்ஸ். எனக்கு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வழி கொடுக்கும் பாருங்க. மேடம் ஒரு சந்தேகம் எனக்கு ஒண்ணு. அவங்க இன்னொன்னு வளர்பிறை டைம்ல தான் வலது கை வந்து ரிசீவிங் தான் வச்சுக்கணும். அப்ப வந்து இடது சுவாசம் போகும்போது நீங்க ஒண்ணும் பண்ண கூடாது. ஆமா ஆமா. அதே மாதிரி தேய்பிறை காலத்துலயும் அதுதானே பண்றீங்க? ஆமா ஆமா. எனக்கு மூச்சு வர்ற டைம்ல மட்டும் இல்ல, ரைட் வந்தாதான் நான் அந்த செகண்ட் விரல் இது பண்ணுவேன். இல்ல ரைட்ல வர்றது எந்த காலத்துல? வளர்பிறை 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 காலம். வெரி குட். ரைட் ரைட். அது அந்த கிளாரிஃபிகேஷன் தான். அது கிளியர் ஆயிடுச்சு. ஆஃப்லைன் கிளாஸ் போகும்போது ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு அது. ஓகே ஓகே ஓகே. எவ்வளவு நாளா செய்றீங்க இப்போ? இப்போ இந்த கை வந்து இப்போ 2-3 டேஸா தான் பண்ணிட்டு இருக்கேன். லெஃப்ட் வந்து. இதுக்கு முன்னாடி தேய்பிறையில செஞ்சீங்களா? அப்போ வந்து அப்பதான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு 4-5 டேஸ் தான் பண்ண ஞாபகம் இருக்கு. நிறைய ரைட் சைடு தான் பண்ண ஞாபகம் இருக்கு எனக்கு. திரும்ப இப்ப செகண்ட் ரவுண்ட் வந்திருக்கிறேன் அந்த கிட்னி ஸ்டோன் விரலுக்கு வந்து. சரி, உங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க? ஏதாவது சொல்றாங்களா? சேஞ்சஸ் அவங்க அப்சர்வ் பண்ணிருக்காங்களா தெரியல. மேபி எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே, இன்னும் கொஞ்ச நாள்ல சொல்லுவாங்க, அவங்களுமே சொல்லுவாங்க பாருங்க. கண்டினியூஸா பண்ணீங்கன்னா அவங்க அந்த உங்களோடது தெரிஞ்சிரும் மேடம். அவங்க சொல்லுவாங்க, மேடம் என்ன நீங்க இப்படி மாறிட்டீங்கன்னு கேட்பாங்க பாருங்க. ஓ ஓகே மேம். நான் நல்லபடியா மாறிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அதத்தான் மேடம் கேக்குறாங்க. அதாவது உங்களோட சேஞ்சஸ் வந்து இட் இஸ் எக்ஸ்பிளிசிட்லி நோன் பை அதர்ஸ். அந்த அளவுக்கு வந்துரும்ன்றது மேடம் சொல்றாங்க. வேற ஒண்ணும் இன்னும் அது வரலன்னு நினைக்கிறேன். பண்ணிட்டே இருங்க, வந்துரும். டைமை நீங்க அலோகேட் பண்ணுங்க. தட் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். as a teacher you know very well. கண்டிப்பா இந்த மாதிரி போல் போடுங்க கண்டிப்பா. அப்பதான் என்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் பண்ணுவாங்க. Thank you. ஜாஸ்மின் ரைடில இருந்து பேச விரும்புறீங்களா? குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங், சொல்லுங்க. போன வீக் வந்துட்டு எனக்கு அந்த பண்ணா எனக்கு ஹெட் வந்துட்டு வலிக்குதுன்னு சொல்லியிருந்தேன் மேம். நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்க சொன்னீங்க மறுபடியும். அந்த ஆள்காட்டி விரல் தான் நான் தொட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன்றும் தெரியல. அப்புறமேட்டு மீதி இந்த மோதிர விரல் தொட்டேன். அப்பயும் ஒன்றும் தெரியல. ஒரு 10 செகண்ட் விட்டு பண்ணேன் எல்லா விரல்லையும். ஒண்ணுமே தெரியல. அப்புறமேட்டு ஆள்காட்டி விரல்ல ஒரு 10 மினிட்ஸ் வச்சிருப்பேன். வச்சு ஒரு 1/2 hour கழிச்சு தலைவலி ஆரம்பிச்சிச்சு மேம் எனக்கு. ஆரம்பிச்சு அடுத்த நாள், அதாவது மண்டே மார்னிங் வரைக்கும் எனக்கு அந்த தலைவலி போகவே இல்லை மேம். ஓகே, இது வந்து வளர்பிறை காலத்துல நீங்க செஞ்சது, தட் இஸ் பிஃபோர். போன வீக் செஞ்சது. போன வீக் நீங்க சொன்னோடனே நான் வீடியோ நீங்க போயிட்டு இந்த கிளாஸ் அப்பயே நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பண்ணி ஒரு 1/2 hour கழிச்சு எனக்கு அந்த தலைவலி நைட்டே ஆரம்பிச்சு எனக்கு மண்டே மார்னிங் வரைக்கும் பயங்கர தலைவலி, சொல்ல முடியாத அளவுக்கு தலைவலி வந்துருச்சுங்க. அது உங்களுக்கு வேற ஏதாவது நீங்க அடிபட்டிருக்கா எதுவும் இருக்கா மேடம்? உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? எனக்கு வந்துட்டு சின்ன பிள்ளைல ஏதோ கட்டி ஒண்ணு இருந்திருக்குன்னு சொன்னாங்க மேம். அந்த கட்டியை எடுத்திருக்காங்க. தலையில இருந்த கட்டியை ரிமூவ் பண்ணி இருந்திருக்காங்க. ரிமூவ் பண்ணிருக்காங்க மேம். அது வந்து ஒரு முக்கியமான காரணமா. அதாவது நீங்க முதல்ல 5 நிமிஷத்திலேயே தலைவலிக்கிறதுன்னு சொன்னீங்க, இப்போ ஒரு 30 நிமிஷம் செய்ய முடியறதுங்கிறீங்க.
எஸ் மேம். அதுக்கப்புறமா வந்து அந்த தலைவலி ஒரு நாளைக்கு இருந்ததுன்னு சொல்றீங்க. ஒரு நாள் ஃபுல்லுமே இருந்துச்சு மேம். தலைவலினா அது ஒரு மாதிரி சாதாரண தலைவலி மாதிரி இல்லை, அப்படியே பயங்கரமான தலைவலியா, அப்படியே தாங்க முடியாத அளவுக்கு தலைவலி இருந்துச்சு மேம். கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அதுக்கப்புறம் நீங்க செய்யல இல்லையா? ஆமா மேம், அதுக்கப்புறம் நான் செய்யல மேம். இப்ப தேய்பிரையில ஏதாவது செய்றீங்களா? இல்ல மேம், தெரியல. சரி, நான் உங்ககிட்ட இதை சொன்னதுக்கு அப்புறமேட்டு உங்ககிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பண்ணல மேம். எக்ஸாம் வேற போயிட்டு இருந்துச்சு, சரி அதனால நான் உங்ககிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா இப்ப அப்பாவுக்கு வந்துட்டு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் மேம். இது சுகருக்கு வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்கேன் மேம். இப்போ தேய்பிரையில இருந்து இப்போ 2 days வந்துட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஈவினிங் மார்னிங் பண்ணிட்டு இருக்காங்க மேம். எந்த விரல் செய்யறாங்க? இப்போ வந்து தேய்பிரைன்ற வாசி லெஃப்ட் சைடு வந்துட்டு ஆள்காட்டி விரல்ல, ரைட் சைடுல வந்துட்டு நடு விரல் மேம். வெரி குட். ஆள்காட்டி விரல் செய்யறாங்க. நைஸ் மேம். இப்போ சுகருக்குன்னு வந்துட்டு இந்த ஆள்காட்டி விரல் மட்டும்தான் தொடணுமா, இல்ல வேற ஏதாச்சும் விரல் வந்துட்டு தொடணுமா மேம்? சுகர்னாக்க வந்து நம்ம இடது கையில வந்து மோதிர விரல் தொடணுமா? மோதிர விரல், ஓகே மேம். சுகர்னா மோதிர விரல் தொடணும். சுகர்னா மோதிர விரல் மட்டும். மோதிர விரல் தொடணும். ஓகே அண்ட் மேம். அதாவது இது 30 நிமிஷம் மோதிர விரல் தொட்டா இது ஒரு 10 நிமிஷம் தொடலாம் ஆள்காட்டி விரல். 30 நிமிஷம் மோதிர விரல், 10 நிமிஷம் ஆள்காட்டி விரலா மேம்? அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்லயும் செய்யலாம். அது ஒரு சிலருக்கு ஒர்க் ஆயிருக்கு, ஒரு சிலர் வெறும்னே இப்படி தொட்டாலும் ஒர்க் ஆகுது. ஓகே மேம். அதனால அப்படி செய்ய சொல்லுங்க. அதாவது இது 30 நிமிஷம் பண்ணினா இது 10 நிமிஷம், அது மொத்தமா ஒரு 48 நிமிஷம் இருக்கணும். மொத்தமா 48 நிமிஷம். ஆமா, 2 நாள். ஓகே மேம். அந்த மாதிரி செய்யலாம். ஓகே மேம். அண்ட் ஆள்காட்டி விரல் மட்டும் தொட்டாலுமே நல்லது. ஏன்னா வயதானவங்களுக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், அது மனதளவுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே மேம். அதனால அவங்க அதை மட்டும் கூட நீங்க செய்யலாம். பட் டயபெட்டிஸ் இருக்குனாக்கா நீங்க வந்து மோதிர விரல் தொட சொல்லுங்க. ஆமா, ரிங் ஃபிங்கரை தொட சொல்லுங்க. மெயினா ரிங் ஃபிங்கர் தான் பண்ணணும். ஓகே மேம். ஓகே மேம். மேம் இப்போ நான் இப்போ பண்ணலாமா இல்லை வேணாமா மேம்? இப்போ எனக்கு தலைவலி வந்து இருக்கு. இங்க நம்மளுடைய நிபுணர்கள் யாராவது இருந்தா அவங்களுக்கு ஏதாவது வழிகாட்டலாம். ஓகே மேம். மேடம் 1/2 hour பதிலா 5 நிமிஷத்தை ஒரு 5 நிமிஷத்தை 7 நிமிஷம் இன்னும் கொஞ்சமா கூட்டினா முடியுதான்னு பார்க்க சொல்லுங்களேன். டைம் 1/2 hour போக வேண்டாம். 5 minutesல தலைவலி இல்லாம இருந்ததா மேடம் உங்களுக்கு? எப்படி? இல்ல மேம், அதாவது 5 minutes நான் பண்ணிட்டு நான் விட்டோன்னே ஒரு மாதிரி ஒரு கரண்ட் பாஸ் ஆன மாதிரி கையில வந்துட்டு இது சூட பிடிச்ச அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் கொடுத்துச்சு எனக்கு ஆள்காட்டி விரல் பண்ணுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வலி வந்துட்டு அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிச்சு. இதுக்கு முன்னாடி நான் 5 இல்ல minutes டைம் எவ்வளவு பண்ணீங்க? டைம் இல்ல டைம் 5 எவ்வளவு minutes பண்ணீங்க? விரலையா மேம்? 5 நிமிஷம் தான் பண்ணீங்களா? 5 நிமிஷம் மேம். அப்ப அதையும் குறைங்களேன், 2 நிமிஷம் பண்ணுங்க. ஓகே ஓகே மேம். ரொம்ப இன்னும் குறைச்சு பண்ணுங்க. 2 minutes பண்ணுங்க. 2 minutes. அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்ப். மேடம் ஒரு சின்ன சஜஷன். மேடத்துக்கு தலைவலிக்கு ஒரு சின்ன சஜஷன் இருக்கு. அதாவது இந்த மோதிர விரல் இருக்கு இல்லைங்களா, இந்த மோதிர விரல் கீழே நகைக்கண் இருக்கு இல்லைங்களா, நகைக்கண் முடிகிற இடத்துல ஒரு பள்ளம் இருக்கு சைட்ல, அவுட்டர்ல, இந்த சுண்டு விரல் பக்கத்துல. நகைக்கண் கீழே ஒரு பள்ளம் சைட்ல, சுண்டு விரல் சைட்ல, அவுட்டர், அதாவது அவுட்டர் வேல்ல இந்த நம்ம அதை டெமோ பண்ணி காட்ட முடியுமா சார் நீங்க அவங்களுக்கு? அடுத்த கிளாஸ் வரும்போது நீங்க வந்து டைமை குறைங்க. அதாவது 2 நிமிஷத்துலயோ எப்போ உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் தொடங்குற மாதிரி தெரிஞ்சாலே நிறுத்திடுங்க. ஓகே ஓகே மேம். சரியா? அப்படி நிறுத்திடுங்க. அப்படி கொஞ்சம், ஏன்னா அந்த இதுல அடைப்பு இருக்கனால உள்ளால போய் முட்டி முட்டி திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணனால அந்த தலைவலி இல்லை. ஆனா தாங்க முடியாதுன்னா எல்லாத்துக்குமே ஒரு பயம் வந்துடும், பண்ண தோணாதுதான். புரியுது நீங்க சொல்ற இம்பாக்ட்.
ஓகே எவ்வளவு குறைச்சு ஒரு நிமிஷம் கூட பண்ணிட்டு பாருங்க, விட்டு பாருங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிங்கன்னா அது பண்ண இருக்கும்னு தான் முன்னாடி சொன்னாங்க எக்ஸ்பர்ட்ஸ். இருந்தாலும் நாங்க ஓகே இன்னும் வந்து ஃபர்தரா நாங்க கேட்டுட்டு உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல கன்வே பண்றோம். சரியா? உங்க ஓகே மேம். அனுபவத்தையும் சொல்லுங்க. உங்களுக்கு குறைச்சு பண்ணாலும் தலையில உங்களுக்கு அது அடிபட்டு வருதுனாலும் சொல்லுங்க. தலையில அடிபட்டு இதுவா இருக்கு, கட்டி எடுத்திருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அதுதான் வந்து அந்த இடத்துல வந்து எனர்ஜி போய் அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுது. நீங்க 2 நிமிஷம் 3 நிமிஷம் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே மேம். ஓகே மேம். ஒரு 5-6 தடவை கூட ட்ரை பண்ணலாம். 3 மினிட்ஸ் அப்படி கொஞ்சம் பண்ணுங்க. எப்ப மேடம் சொல்ற மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் ஆரம்பிக்குதோ அப்ப நிறுத்திடுங்க. ஏன்னா தலைவலி ஜாஸ்தி ஆயிடுதுன்னு சொல்றீங்க. ஓகே மேம். சரிம்மா. அடுத்து பத்மலோஜினி மேம் இருக்கீங்களா? ஹலோ. சொல்லுங்க. சரி. பயிற்சி செய்றீங்களா? ஆமா செய்யறேன். இந்த வீக் மட்டும் நான் டூர் போனதாலும் செய்யல. சரி. மற்றபடி எல்லாம் காமெல்லாம் இருந்தேன். இந்த வீக் கொஞ்சம் நேற்று கொஞ்சம் கோவங்கள் வர மாதிரி இருந்துச்சு. திருப்பி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மற்றபடி ஒரு வைப்ரேஷன் ஃபீல் பண்ணேன். ஷோல்டர்ல ஒரு பெயின் இருந்துச்சு, அது குறைஞ்சிட்டு வந்துச்சு. மற்றபடி ஆக்டிவா இருக்கேன் என் வயசுக்கு. அம்மாவோட வயசு என்ன? 70. இப்போ 70 ஆகுது. வெளியூர் போயிருந்தீங்களாம்மா? ஆமாமா. நேத்து ஏதோ சொன்னீங்களே, நேத்து என்னாச்சு? நேற்று தான் கொஞ்சம் ஒரு கோபம் வர மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் யோசிச்சேன், என்னடா இன்னைக்கு ஒரு வித்தியாசமா இருக்கேன்னு. தொடர்ச்சியா பயிற்சி செய்யும் போது அந்த மாதிரி நேத்து ஆச்சா? இல்ல 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 காமா இருந்தேன். இப்போ ஒரு 3-4 டேஸ் நான் செய்யல. அதால இதோ தெரியல. அப்ப என்னைய கேட்ட என்னடா உண்டே கொஞ்சம் கோவமா இருக்கும். வழக்கமா முந்தைய கொஞ்சம் கோவம் இருக்கிறது. அது இது ப்ராக்டிஸு பிறகு நான் நல்லா காம் ஆயிட்டேன். இப்ப நேற்று கொஞ்சம் டென்ஷனா இருந்தேன். மற்றபடி ஓகே. செய்றீங்கம்மா? நான் இப்போ 1 மந்த். 1 மந்தா செய்றீங்க? 1 month. இந்த இனிஷியல் டைம்ல ஒரு சில சமயம் அந்த இது வெளிப்பாடு இருக்கும். ஏன்னா அது நம்மளோட அந்த பிரச்சனையை சுத்தப்படுத்துது இல்லையா? அதனால இந்த கோவம் அந்த இதெல்லாம் மனசை சுத்தப்படுத்தும் போது ஒரு சிலருக்கு நிறைய கோவம் வருது கூட சொல்லியிருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் ரொம்ப நிறைய எனக்கு நாள் முழுக்க கோவம் இருந்தது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஒரு ரொம்ப நாளா இது பண்ணாம கிளீன் பண்ணாம தூசி தட்டாம இருந்த வீட்டுக்கு போயிட்டு நம்ம தூசி தட்டோம்னா பறக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி நடக்குது. அதாவது நம்ம அந்த எனர்ஜி அந்த இதுவா அதை கிளியர் பண்ண பார்க்கும்போது ஒரு சில சமயம் அதோட வெளிப்பாடு இருக்கும். அது ரொம்ப நல்லது, சுத்தமாகுதுன்னு அர்த்தம். மற்றபடி எனக்கு இந்த லைன் விருப்பம். இந்த ஃபேமிலியில எல்லாரும் அநேகமா அலோபதி டாக்டர்ஸ் எல்லாம் வெளியில இருக்காங்க. ஆனா நான் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதும் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கே போறது இல்லை. இது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கு. மருந்தில்லா மருத்துவம் பண்றீங்க. எத்தனை நிமிஷம் பண்றீங்கம்மா? 30 மினிட்ஸும் செய்திருக்கேன், 40 மினிட்ஸும் செய்திருக்கேன், 20 செய்திருக்கேன். அது டிபெண்ட் ஆன். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 48ல இருந்து 50 நிமிஷம் செய்யற மாதிரி பாத்துங்க. ஓகே ஓகே. ஆனா மினிமம் 10 மினிட்ஸ் செய்திருக்கேன். வெரி குட். அதாவது ஒரு நாள் கூட விடாம அந்த மாதிரி நேரம் கிடைக்காத நாட்கள் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் படுக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டா நல்லது. ஓகே ஓகே. கண்டினியூஸா செய்யும் போது அதோட எஃபெக்ட் நல்லா இருக்கும். எனக்கு விட்டதே கொஞ்சம் ஒரு மாதிரி எதையோ நான் லூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு இந்த பிராக்டிஸ் பண்ணாது. இப்ப இடது கையில எந்த விரல்மா செய்றீங்க? இப்ப நடுவிரல்ல இருந்து நான் ஆள்காட்டி விரல் தான் செய்துட்டு இருக்கேன். 2 விரல் செய்தேன். நீங்க அப்புறம் சொன்னீங்க ஒரே விரல்ல செய்ய சொல்லி மன இதுக்கு. அப்ப நான் கூட ஆட்காட்டி விரல் தான் செய்துட்டு இருக்கேன். வெரி குட். ஆள்காட்டி விரல் தான் செய்றீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஓகே, தேங்க்யூ. நன்றி. விநாயக், நீங்க பேசிருக்கீங்களா? எஸ் மேம், பேசிட்டு இருக்கேன். பிராக்டிஸ் பண்றீங்களா? பண்ணிட்டு தான் இருக்கேன் மேம். ஏன்னா எனக்கு மார்னிங் போனா நைட் இந்த டைம் 6:30 7 o'clock தான் வருவேன். டைம் பிரேக் கிடைக்கிறப்ப மட்டும் பண்ணிட்டு இருக்கேன் மேம். இப்ப இடது கையில எந்த விரல் செய்றீங்க? மோதிர விரல் மேம். மோதிர விரல் செய்றீங்க? ஆமா மேம். என்ன சேஞ்சஸ் ஏதாவது தெரியுதா? இல்ல மேம், நான் இன்னும் ஒரு 2 வீக்ஸ் கரெக்டா பண்ணா எனக்கு தெரியல. ஆமா மேம்.
ஏன்னா Okay. இப்போ செமஸ்டர் போயிட்டு இருக்கு. லைக் இன்னைக்கும் எனக்கு ஒரு எக்ஸாம் இந்த டிப்ளமாவும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டைம் கிடைக்கிறப்ப மட்டும் பண்ணிட்டு இருக்கேன் மேம். எவ்வளவு 48 நிமிஷம் செய்ய முடியறது இல்லையோ? இல்ல மேம், ஏன்னா இப்ப நாங்க சோஷியல் இருக்குல்ல மேம், இப்ப நான் ஒரு 5 நிமிஷம் பிரேக் கொடுத்தோன்னா அடுத்த ஆக்டிவிட்டி ஐஸ் பிரேக்கர்ஸ் அந்த மாதிரி இன்வால்வ் பண்ணிட்டே இருக்காங்க மேம் என்ன லாஸ்ட் செமஸ்டர்னு. நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்க. ஓகே மேம். உங்களுக்கு டயர்டா இருந்ததுன்னா நீங்க வந்து ஆள்காட்டி விரல் செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஓகே மேம், ஷூர் மேம். தேங்க்யூ மேம். மேம் ஷெல்லை சொல்லுங்க மேம். எனக்கு வந்து அந்த யார்னிங் கொஞ்சம் லாஸ்ட் வீக் அந்த பர்டிகுலர் டே அன்னைக்கு கொஞ்சம் யார்னிங் வரும் பண்ணும் பொழுது, அந்த யார்னிங் கொஞ்சம் அரெஸ்ட் ஆயிருக்கு. நேத்து ஆக்சுவலா பார்த்தேன், எனக்கே கொஞ்சம் ஷாக்கா இருந்தது. அது மேம் தாமரைச்செல்வி மேம் கிட்ட கூட சொல்லியிருந்தேன், எனக்கு அந்த கண்டினியூஸா அன்னைக்கு அந்த டேல மட்டும் யார்னிங் வந்துகிட்டே இருந்ததுன்னு. அது மேம் போக போக சரியாயிரும்னாங்க. நேத்து வந்து கம்ப்ளீட்டா இல்ல, பட் ஒன்ஸ் கூட வரல அது. ஸோ ஐ மஸ்ட் செக். நான் அதை அனலைஸ் பண்ணிட்டே வரேன் நான் ஆரம்பிச்சதுல இருந்து. ஸோ நேத்து கொஞ்சம் வந்து அது ஃபுல்லா அரெஸ்ட் ஆயிருந்தது. இடது கையில எந்த விரல் தொடுறீங்க நீங்க? ஆள்காட்டி விரல். எஸ் எஸ், பாயிண்டர் ஃபிங்கர். பியூரிஃபை ஆயிருச்சு, உங்களுக்கு தேவையில்லாத போயிருச்சு. தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா திருப்பி பண்ணிட்டு இருங்க. அடிஷனலா திருப்பி இம்பியூரிட்டி வந்தாலும் கூட இது நீக்கிறோம், முத்திரை நீக்கிறோம். என்னால முடியாத அன்னைக்கு ஜஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் ஆவது பண்றேன் நான். வெரி குட் வெரி குட். பிஸி டியூ டு பிஸி ஷெட்யூல்ல கூட ஒரு 15 to 20 மினிட்ஸ் கம்பல்சரி ஐ அம் டூயிங் தட். அது ராதா மேம் சொன்ன மாதிரி அது ஒரு ஹேபிச்சுவல் இதுவாயிருச்சு, நம்ம ரொட்டீன் ஹேபிட் மாதிரி. எத்தனை நாளா இப்ப செய்றீங்க? நான் ஆக்சுவலா நாங்கெல்லாம் வந்து அந்த டிடிஆர் குரூப்ல இருந்து சேர்ந்ததுனால ஐ திங்க் February 8th ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் Februaryல இருந்து ஜாயின் பண்ணோம். ஸோ ஐ திங்க் இந்த 8th வந்தா 2 months கம்ப்ளீட் ஆகுறது நினைக்கிறேன் மேம். 2 months செய்றீங்க, அதுக்குள்ளே உங்களுக்கு ஹேபிச்சுவலா ஆயிடுச்சு. வெரி எஸ் எஸ், ஆஃப் கோர்ஸ் சின்சியரா பண்ணிட்டு இருந்தேன் சுவாமிஜி சொன்னதுனால. ஸோ பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல மேம். எக்ஸலென்ட். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூமா. மேம் பேசுறீங்களா? சுமதி மேம். மேடம் மேடம் வேர்டு ஓல்ட் ஏஜ் ஹோம் மேடம், நாமக்கல் வேர்டுங்க மேடம். சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, பயிற்சி பண்றீங்களா? கொஞ்சம் டைம் இருக்கும்போது மட்டும்தாங்க மேடம் என்னால பண்ண முடியுது. நானும் டிராவல்ல தாங்க மேடம் வந்துட்டு இருக்கேன். நீங்க நர்ஸா இருக்கீங்களாங்க? என்னவா இருக்கீங்க? நான் கவுன்சிலரா இருக்கிறேங்க மேடம். கவுன்சிலரா இருக்கீங்க? கவுன்சிலரா இருக்கேங்க மேடம். எவ்வளவு டெய்லி ஒரு 10 நிமிஷமாவது செய்ய முடியுதா? பண்ண முடியுதுங்க மேடம், பண்ண முடியுதுங்க. எந்த விரல் பண்றீங்க இப்போ? இடது கையில? ஹோம்க்கு போற டைம்ல நாங்க உட்காந்து பண்றேங்க மேடம், அவங்க கிட்ட கேட்டுட்டு தான் பண்றேங்க மேடம். மேடம் வீட்டுக்கு வந்துட்டு என்னால பண்றதுக்கு டைம் இல்லைங்க மேடம். அங்க நம்ம ஹோம்க்கு போற போதெல்லாம் பரமேஸ்வரி கிட்ட கேட்டுட்டு நாங்க உட்காந்து முதியோரோட பண்றேங்க மேடம். எனக்கு டைம் கிடைக்கிற டைம்ல பண்றேங்க மேடம். மணி தாத்தா என்ன சொல்றாரு முதியோர்கள்ல? மணி தாத்தா சூப்பரா இருக்கிறாருங்க மேடம். இப்ப நல்லா யங் மேன் மாதிரி வேலை செய்யறாருங்க மேடம். எல்லா வேலையும் அவருதான். எல்லாம் அது இவரு கேசவன் தாத்தாவை பாக்குறதுல இருந்து ஓடி ஆடி நல்லா இப்ப அந்த தொடு சிகிச்சைக்கு அப்புறம் நல்லா இருக்கிறாருங்க மேடம், ஆக்டிவா இருக்கிறாருங்க மேடம். அவரை பத்தி சொல்லுங்க. அவரோட ஏஜ், அவர் எப்படி பயிற்சி பண்றாரு, எத்தனை நேரம் பண்றாரு, முன்னாடி என்ன பிரச்சனை இருந்தது, எல்லாரும் கேட்கட்டும், சொல்லுங்க. மேடம் அவருக்கு வந்து லெப்ரசி சிம்டம்ஸ் இருந்ததுங்க மேடம். லெப்ரசிங்க மேடம். அதுக்கான சிம்டம்ஸ் இருந்து அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து நம்ம ஹோம்ல வந்து பார்த்துட்டு அவருக்கு வந்து தனியா ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க மேடம். அப்ப வந்து அவரால் அந்த கை விரல் கால் விரல் அதெல்லாம் கொஞ்சம் வந்து ரொம்ப இது பண்ண முடியாத இருந்தாருங்க மேடம். வரும்போது அவரால் சரியா நடக்க கூட முடியாதுங்க மேடம். நடக்க கூட முடியாது, அவரால் சரியா சாப்பிட முடியாது, ஆக்டிவா எந்திரிச்சு எதுவுமே பண்ண முடியாது. பெட்ல இருப்பாரு, அப்புறம் கூப்பிட்டா அப்படியே மொல்ல நடந்து வருவாருங்க மேடம். இப்ப இந்த தொடு சிகிச்சைக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு யங் மேன் மாதிரிங்க மேடம், சூப்பரா ஓடுறாரு, வேகமா தான் நடப்பாருங்க மேடம். இப்ப பார்த்து நடங்க ஏமா நல்லா இருக்கிறேம்மா, எனக்கு என்ன அப்படிங்கிறாரு. ஐயோ பார்த்து பார்த்து அப்படின்னு சொன்னா, இல்ல நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு என்ன, நான் வந்து எல்லா வேலையும் நான் செய்யறேன்ட்டு. இப்ப அந்த கேசவன் தாத்தாவுக்கு ஃபுல் கேர் வந்து நம்ம மணி தாத்தா தாங்க மேடம்.
அப்படி அவரோட நாம முகத்திலேயே நாங்க ஒரு கூட சேஞ்ச் இருக்கிறோம். இருக்கிறத பாக்குறேன் நான். ஆமாங்க மேடம், நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாரு. நாங்க கூட இருந்தாலும் அவருக்கு வந்து நாங்க இல்லம்மா நான் பண்றேம்மா அப்படின்னு சொல்லி அவரு நல்லா சப்போர்ட் பண்றாரு மேடம். அதே மாதிரி ஒரு ஏதாவது முதியோருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றதா இருந்தாலும் இப்போ உட்கார வைக்கிறது, தூக்குறது, பிடிக்கிறதா இருந்தா கூட எங்களோட சேர்ந்து அவர் வந்து நல்லா ஹெல்ப் பண்றாருங்க மேடம். அவ்வளவு ஆக்டிவா இருக்கிறாருங்க மேடம். எங்களுக்கே ஆச்சரியமா இருக்குது. மணி அவர் ஒரு தாத்தாவா நாளைக்கு இவரு எத்தனை நிமிஷம் செய்வாரு? அவரு வந்து இப்ப நம்ம பரமேஸ்வரி மேடம் கிளாஸ் வைக்கும் போது ஃபுல்லா அவரு கண்டினியூவா எந்திரிக்கவே மாட்டாருங்க மேடம். கிளாஸ்ல அவரு மட்டும் இல்ல, அவ்வளவு ஒரு அவர் ஆர்வம். எப்போதும் கையை தொட்டுட்டு இருக்கிறத நான் பாத்திருக்கேனே. அது அது பண்றாருங்க மேடம். பெட்ல உட்காந்துக்கிட்டும் பண்றாருங்க. கண்டினியூஸா பெட்ல நிறைய உட்காந்துட்டு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. பண்றாரு. ஆமாங்க மேடம். அவரு சுவாசத்தை நல்லா செக் பண்ணி பண்றாரான்னு தெரியல, பட் நிறைய நிமிடங்கள் செய்வாரு. அந்த செய்யறாருங்க மேடம். கால்ல அந்த செய்யறாரு. ஸ்மரணை அவருக்கு பெட்டரா இருக்கா? இப்ப நல்லா இருக்குதுங்க மேடம். முன்ன அந்த உணர்ச்சியே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. இப்ப நல்லா விரல் எல்லாம் நல்லா ஆட்டுறாரு. நல்லா அந்த நீங்க ஒரு நாள் வரும்போது உங்களுக்கே தெரியும் மேடம் மணி தாத்தா எப்படி இருக்கிறாருங்கிறது. நம்ம கண்டிப்பா மணி நான் வருவேன். தாத்தாவாங்கிற மாதிரி. இப்ப சரிங்க அவரை மேடம். வந்து கொண்டு வந்து விட்டாங்க இதுன்னு சொன்னீங்க இல்லையா முதல்ல? ஆமாங்க அந்த மேடம். ஆமாங்க டாக்டர்ஸ் மேடம். கிட்ட வந்து காட்டி அவருக்கு எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு ஒரு மெடிக்கலாவும் சொல்ல சொல்லுங்க. சரிங்க மேடம். கண்டிப்பாங்க மேடம். மேடம் சிவகாமி கிட்ட நம்ம மேடம்க்கு சொல்லுங்க நான் சொன்னேன்னு. சொல்றேங்க மேடம். மண்டே போயிட்டு மேடம் நான் மேடம் மேடம் சொல்றேங்க அவங்கள மேடம். இந்த அவங்ககிட்ட சொல்லுங்க. கொஞ்சம் ஒரு இது அவரோட வாயாலே சில எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லட்டுமே, இவ்வளவு சந்தோஷமா கண்டிப்பா இருக்காருன்னா ஒரு கண்டிப்பாங்க வீடியோ மேடம். எடுத்து அனுப்ப கண்டிப்பா சொல்லுங்களேன். உங்களுக்கு நாங்க இப்ப வாங்க மேடம். இப்போ இல்ல, உங்களுக்கு நீங்க அங்க போகும்போது, இப்ப வீட்டுல இருப்பீங்க நீங்க இப்போ ஆமாங்க மேடம். மண்டே பகல்ல ஹோம்க்கு போறோங்க பகல்ல மேடம். நீங்க எப்ப டைம் பகல்ல கிடைக்கும், நாட் அன் அர்ஜென்ட், அவர் கண்டிப்பா வாயால சொல்லணும் அவர் எப்படி இருந்தாரு, இப்ப எப்படி இருக்கிறாரு. அவர் சொல்லியிருக்காரு முன்னாடி. இன்னைக்கு ரகு என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு பேச மேடம். சொல்லுமா, நான் சொல்றேன். நான் மண்டே கண்டிப்பா நான் உங்களுக்கு கூப்பிட்டு அவரை வீடியோ எடுத்து நான் ரகு உங்களுக்கு என்கிட்ட அனுப்புறேன். பேச சொல்லு. ரகு பேச சொல்றேங்க மேடம். சரி மேடம் இப்ப கூப்பிட சொல்லட்டுங்களா மேடம், இல்ல நான் மண்டே கூப்பிட சொல்லட்டுங்களா ரகு? இல்ல ரகு திங்கட்கிழமை கூப்பிட சொல்லுங்க. நான் எப்படி வீடியோ எடுக்கணும்னு சொல்றேன். அதாவது சவுண்ட் இல்லாம கிட்ட வச்சு எடுக்கணும். அதுக்காக முன்னாடி பேசிருக்காங்க மணி தாத்தா, பட் கிட்ட வச்சு நல்லா எடுக்க சொல்லணும். அதுக்காக. சரிங்க மேடம். அதே மாதிரி அந்த இவரு ஜெகநாதன் தாத்தாவும் மேடம் அந்த கீழே விழுந்ததுல இருந்து சரியா அவரை நடக்கவே மாட்டாருங்க. இப்ப அவருமே இப்ப நல்ல ஆக்டிவா இருக்கிறாருங்க மேடம். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாருங்க. அந்த நம்ம இது ஸ்பைனல் கார்டுக்கு கீழே அந்த இடுப்பு இருக்கு இல்லைங்க மேடம், நானே தான் கூட்டிட்டு போனேங்க ஆர்த்தோ கிட்ட. சரி. அதுல வந்து கொஞ்சம் எலும்பு லைட் அப்படி கிராக் ஆன மாதிரி இருந்ததுன்னு சொல்லி இது ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க மேடம் நவலடி ஹாஸ்பிட்டல்ல. சரி. அப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் நடக்கிறதுக்கு பயந்து நடக்கிற மாதிரி இருந்தாருங்க மேடம். இப்ப பாருங்க நல்லா அவரும் அதே மாதிரிதான். மணித்தாத்தாவும் அவரும் இப்படி போட்டி போட்டுக்கிட்டு வேலை செய்யறாருங்க மேடம் ஹோம்ல. நீங்களா நானா? நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இதான் முக்கியம். கண்டிப்பாங்க மேடம். கண்டிப்பாங்க மேடம். எவ்வளவு பெரிய விஷயம் சொல்றீங்கம்மா. அதாவது நம்மளோட பயிற்சி வந்து லெப்ரசி இல்ல வந்து கொஞ்சம் லேசா காலு இதுவான விரல் இது பண்ண முடியாதவங்க வந்து கண்டினியூஸா பயிற்சி பண்ணதுனால அவங்களுக்கு ஸ்மரணை வந்திருக்கு, அவங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைச்சிருக்கு. அவங்களால வந்து அவங்களோட லைஃபே இப்ப வந்து எவ்வளவு மாறி இருக்கு பாருங்க. மாறி இருக்குங்க மேடம். யாருமே இல்லையே. வயசு என்ன மேடம்? 2 பேருக்கும் வயசு 2 பேருக்கும் மேடம் இவரு ஜெகநாதங்கிறவருக்கு 70 வயசுங்க மேடம். இவருக்கு மணி தாத்தாவுக்கு 75 இருக்குங்க மேடம். பாருங்களேன் எந்த வயசுல அந்த இதெல்லாம் போன் செட் ஆயிருக்கு பாருங்க. ஆமாங்க மேடம். அவரு இப்ப அந்த காலெல்லாம் இப்படிங்கிறாரு. அப்பா ஏதாவது வலிக்குதுங்களா முன்ன மாதிரி அப்படின்னா, அதெல்லாம் எதுவுமே இல்லம்மா நல்லா இருக்கிறமாங்கிறாருங்க. அந்த வலி எதுவுமே இல்லைங்க இப்ப எனக்கு. இந்த நம்ம தொடு சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறம் நான் அந்த வலியை கிராக் ஆனதா அப்படிங்கிற மாதிரி இப்ப எனக்கு தெரியுதுங்க அப்படிங்கிறாருங்க. அவருக்கு முதுகு வலி வருமா? முதுகு வலி வராதுங்க மேடம். அந்த சும்மா லைட்டா பேக் பெயின் வரும். அந்த பெல்ட் மட்டும் போட்டிருக்கிறாருங்க. பெல்ட் டாக்டர் கொடுத்ததுனால அது ஒரு சில டைம் பெல்ட் போடுவாருங்க. இப்ப அது கூட இப்ப போடுறது இல்லைங்க மேடம். பெல்ட் கூட இப்ப அவரு யூஸ் பண்றது இல்லைங்க மேடம். இது மாதிரி மற்றவங்களுக்கும் அனுபவம் இருந்தா சொல்லலாம். அவங்க நீங்க சொல்லலாம் மேடம். எல்லாருடைய அனுபவங்களையும் கேட்டு இங்க வந்து கொஞ்சம் கிளாஸ்ல வந்து பகிருங்க. சரிங்க மேடம். ஒருத்தரோட அனுபவங்களை கேட்டு எழுதி வச்சு கொஞ்சம் பகிருங்க. அதே மாதிரிதான் அக்ஷயா ட்ரஸ்ட்லயும் சரி, நம்ம ஆனந்தம் ஓல்டேஜ் ஹோம்லயும் வந்து கண்டிப்பா பெரியவங்களை வந்து செய்ய சொல்லுங்க. அந்த அனுபவங்களை வந்து இங்க பகிர்ந்தீங்கன்னா வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இன்னும் நிறைய பெரியவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இங்க கத்துக்கிறாங்க. முக்கியமா எல்லாரும் நிறைய பேருக்கு சொல்லி தர போறாங்க. மேடம் கொடுக்கும்போது அவங்க வந்து
மேடம் ஒரே ஒரு நோட் பண்ணிக்கோங்க. நீங்க தகவல் கொடுக்கும்போது எங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லன்னா அவங்க வயது, சரிங்க மேடம். அவங்க ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளவு நேரம் அந்த சரி. பயிற்சியில இருக்கிறாங்க, சரிங்க சுவாசம் கரெக்டா கிடைச்சுதான் பண்றாங்களா, சரிங்க முதல்ல என்ன சிம்டம்ஸ் இருந்தது, எந்தது பிரச்சனை சால்வ் ஆயிருக்குது, எப்படி இருந்தது இப்படி மாறி இருக்குது, இந்த டீடைல்ஸ் எங்களுக்கு அவசியம் வேணும். என்ன வயசு, கண்டிப்பா. ஆனா பெண்ணா, ஆனா அந்த பெண்ணா பயிற்சி நேரம் எவ்வளவு, எவ்வளவு? முன்னாடி என்ன இருந்தது, பயிற்சிக்கு முன்னாடி பிரச்சனை, பயிற்சி செய்ததுனால என்ன பிரச்சனை தீர்ந்தது, இந்த டீடைல்ஸ் மினிமம் வேணும். கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. இதுலமா இந்த நீங்க கண்டென்ட்டை ரெகுலரா கொடுங்க நீங்க. நீங்க ரெகுலரா அவங்களுக்கு பிபி எடுப்பீங்க. ஆமாங்க மேடம். அவங்களோட பிபி வேல்யூ நீங்க ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்த வேல்யூ இப்ப இருக்கிற வேல்யூவை கம்பேர் பண்ணி எழுதுங்கம்மா. அதான் நான் இப்ப அந்த இதையும் அந்த சார்ட்டையும் பார்த்தேங்க மேடம். இப்ப இந்த 1 வீக் வந்து அந்த சார்ட்டையும் பார்த்தேங்க மேடம். அவரு மணிதாத்தாவது ஜெகநாத் அப்பாவது 160 150 அப்படின்னு இருந்ததுங்க மேடம். இப்ப 130 இருக்குதுங்க. அத சொல்லலையே முக்கியமான பாயிண்ட். அதான் மேடம். அது டக்குன்னு கேட்கும்போது அது வரலங்க. 130 அத நோட் பண்ணிக்கோங்க. அத கூட இந்த நான் போட்டோ டீடைல்ஸ் எடுத்து கூட கொடுக்கணும்னு எழுதிக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா கொடுத்துருவீங்க. சரிங்க மேடம். எல்லாரோடதுமே வந்து நீங்க எல்லாரோடதுமே நீங்க ஒரு டேபிள் மாதிரி போட்டு கொடுங்கம்மா. சரிங்க மேடம். அதுல சரிங்க மேடம். யாருக்காவது ஹையா இருக்கா என்னங்கறத பார்த்து நம்ம அவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா என்ன சொல்லணும்ங்கறத சொல்றோம். சரிங்க மேடம். சரிங்க மேடம். சரிங்க மேடம். பிபி ஹையா இருக்கிறவங்களுக்கு ஆள்காட்டி விரல், இடது பக்கத்துல ஆள்காட்டி விரலை செய்யணும். சரிங்க மேடம். அது வந்து நம்ம சொல்லலாம். சரிங்க மேடம். சரிங்க மேடம். அந்த சுந்தராம்பாள் பாட்டிக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஹையாவே இருக்குதுங்க மேடம். அவங்களுக்கு வந்து நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது, இப்ப என்ன இருக்குன்னு பாருங்க. அவங்க எத்தனை நேரம் பயிற்சி செய்யறாங்க, அவங்களை பயிற்சி செய்ய வச்சு நீங்க கவனிங்க. அதாவது சரியா சொல்றாங்களா, கால் கீழப்படாம உட்கார்ந்து அவங்களால செய்ய முடியுதா, அவங்களுக்கு செய்ய விருப்பம் இருக்கா, மனதளவுல ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, அதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க நீங்க. ஏன்னா இவங்களுக்கு பிபி இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, இவங்களை கொஞ்சம் க்ளோஸா கவனிப்போம். சரிங்க மேடம். சரிங்க மேடம். உங்க அனுபவம் இல்லாட்டாலும் நீங்க இவ்வளவு பேருக்கு சொல்லி கொடுக்கீங்களா, அவங்க அனுபவத்தை நீங்க எங்களுக்கு பகிருங்க. கண்டிப்பா உங்களோட இல்லன்றதுக்காக கவலைப்பட வேண்டாம். நீங்களும் முயற்சி பண்ணுங்க. இருந்தாலும் இவங்க அத்தனை பேரோட அனுபவம் பகிர்ந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மற்றவங்களுக்கு ஒரு ஆர்வமும் ஊக்கமும் இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். ரொம்ப பெரிய சர்வீஸ் பண்றீங்கம்மா. நீங்க கவுன்சிலரா இருக்கீங்க. நீங்க பரமேஷ்லாம் வந்து எப்படி வேலை செய்றீங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப ஒரு பெரிய உன்னதமான சர்வீஸ் பண்றீங்க. அதுல வந்து அதோட எல்லா புண்ணியங்களும் உங்களுக்கு. ஏன்னா நான் இதுக்கு என்ஜிஓக்கு நான் இப்ப வந்து 25 வருஷம் ஆகுதுங்க மேடம். இதுக்காகவே நான் சர்வீஸ் செய்யணுங்கிறதுக்காகவே நான் என்ஜிஓக்குள்ள வந்தேங்க மேடம். அதனால நான் இங்க நாமக்கல்ல இருந்து போறது, டிராவல் வர்றது எல்லாம் கொஞ்சம் இதாதான் இருக்குதுங்க மேடம். இருந்தாலும் வந்து எனக்கு வந்து ஓல்டேஜ் ஹோம்க்கு சர்வீஸ் பண்ணணுங்கிறதுக்காக நான் மேடம் கேட்டு அங்க வந்தேங்க மேடம். பாருங்க எவ்வளவு ஒரு எக்ஸலன்ட்டான விஷயம் சொல்லிருக்கீங்க. நீங்க எவ்வளவு டிராவல் பண்றீங்கன்னு தெரியும் எனக்கு. ஆமாங்க மேடம். ஆமா. திலகாம்மா பண்றாங்களா? திலகாம்மாவும் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். இப்ப கொஞ்சம் அவங்களுக்கு அந்த கால்ல கொஞ்சம் அடிபட்டு இருக்குதுங்க மேடம். அதனால கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க மேடம். அவங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது கண்டிப்பா செய்ய சொல்லுங்க. சொல்றேங்க மேடம். அதாவது ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா மேடம்? இன்னும் கொஞ்சம் அப்படி காயம் இருக்குங்க. அதாவது இங்க ரெஸ்ட்ல தானே இருக்காங்க. இப்ப இங்க ஹோம்க்கு வராங்க மேடம். வராங்க. இல்ல அதான் அவங்க வந்து உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் அடிபட்டு இருக்கிறதுனால வந்து இடது கையில வந்து மோதிர விரல தொட சொல்லுங்க. சரிங்க மேடம். சரிங்க மேடம். நான் சொன்னேன்னு சொல்லுங்க. கண்டிப்பாங்க மேடம். கண்டிப்பா நான் திங்கட்கிழமை போயிட்டுங்க மேடம். அவரு மணிதாத்தாவை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாமே மேடம் இன்ஃபார்ம் பண்ணது எல்லாத்தையும் நான் சொல்றேங்க மேடம். சொல்லிட்டு வர சொல்லுங்க கிளாஸுக்கு. சரிங்க மேடம். சரிங்க மேடம். மூணாவதா யாரு சேர்ந்தாங்க? நானு பரமேஸ்வரி, அவங்க நம்ம மேடம் இருந்தாங்க மேடம். இல்ல நர்ஸ் ஒருத்தங்க இருந்தாங்க. கௌசி வராங்களா? அவங்களே வர சொன்னேன்னு சொல்லுங்க. சரிங்க மேடம். சரிங்க. சரிம்மா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். டாக்டர் பிறை இருக்காங்களா? Yes, doctor. You heard about that patient? Yeah, but I think we need little more history. But the headache patient சொல்றீங்க. இல்ல, I'm talking about Manitata, who is 75 years old.
Right. Yeah. That's very. Maybe he had some மன அழுத்தம், டிப்ரெஷன்ல இருந்து அது சரியா வந்துட்டோம்னு யோசிக்கிறேன். அது மற்றது வேற மருந்துகள் என்ன எடுக்கிறாரு, மருந்துகள் என்ன எடுக்கிறாருங்கிறத கேட்கலாம். பட் ஐ எம் ஏபிள் டு see his face itself has changed. That's what, yeah, that's one thing. மன அழுத்தம், anxiety, depression, அது சேர்ந்து இருந்திருக்கலாம். அது இப்ப இது செய்யற வழியா அது சரியா வருது என்று யோசனை. அது அதுல ஒரு ஆராய. லெப்ரசிக்கு அது ஒரு ரீசனா டாக்டர்? லெப்ரசிக்கு அதான் ரீசனா? எது? சாரி, Is leprosy and anxiety depression connected னு கேக்குறாங்க. இருக்கலாம். ஏனென்றால் அப்படி நான் அப்ப இந்த ரிசர்ச்ல நிச்சயமா சொல்லி இருக்கிறாருன்னு தெரியாது. ஆனா அவங்களெல்லாம் லெப்ரஸில் உள்ளவர்களுக்கு அந்த என்ன சென்சேஷன் போய், மற்றது அல்சர்ஸ் வந்து ஆக்கள் எல்லாம் கிட்ட வர மாட்டாங்க, சாப்பாடுகள், அதனால அவங்களுக்கு கட்டாயம் இருக்கலாம் அந்த டிப்ரெஷன். ரைட். தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி.